ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன ப்ராஜெக்ட் பார்க்க போறோம் அப்படின்னா இன்டெலிஜென்ட் கேரியர் கைடன்ஸ் சிஸ்டம் ஃபார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் யூசிங் மெஷின் லேர்னிங். ஸோ இந்த ப்ராஜெக்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு எப்படி அவங்களோட கேரியரை செட் பண்ணலாம், வெதர் அவங்களோட ஸ்கில் என்ன, அவங்களுக்கான அகாடமிக் ஸ்கோர் என்ன, அதை கொடுக்கும்போது அதோட அசஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணி அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்குது அப்படின்றத இந்த மிஷின் லேர்னிங் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு ஒரு கேரியர் ஸ்ட்ரீமை சஜஸ்ட் பண்ணுறது தான் இதோட ப்ராஜெக்டோட ஒர்க்கு. ஸோ கேரியர் ஸ்ட்ரீம்ஸ் லைக் என்ன அப்படின்னா, சயின்ஸ், காமர்ஸ் ஆர் இன்ஜினியரிங், ஒரு ஸ்டூடெண்ட்டோட கேரியர் இன்சைட்ஸ்க்கு நமக்கு என்னெல்லாம் இன்புட்ஸ் வேணும், அந்த இன்புட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தேர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் தேர் ஸ்ட்ரென்த் அண்ட் காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ். இந்த மாதிரி நம்ம டெஸ்ட்டை அனலைஸ் பண்ணி இந்த மெஷின் லேர்னிங் வில் predict their interest and will give the particular கைடன்ஸ். ஸோ அதுதான் இதோட ப்ராஜெக்டோட ஒர்க்கு. ஸோ இதுக்கு மிஷின் லேர்னிங்கில் யூஸ் பண்ண ரேண்டம் ஃபாரஸ்ட் மாடல் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு மிஷினுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்குவோம். ஸோ அஸ் யூஸ்வலாக ஒரு ஃப்ளாஸ்க் வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி அந்த மாடலை டெப்ளாய் பண்ணி அதுக்கான அவுட்கம் நம்ம வந்துட்டு பார்த்துருப்போம். இது யாருக்கெல்லாம் யூசேஜ் அப்படின்னா, ஒரு நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்கூல்ஸ்க்கு யூஸ் ஆகும், சேம் திங் கவுன்சிலர்ஸ்க்கு யூஸ் ஆகும் இந்த ப்ராஜெக்ட்ஸு. அப்புறமா மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, டெவலப் ஏ இன்டெலிஜென்ட் கேரியர் கைடன்ஸ் சிஸ்டம் யூசிங் மெஷின் லேர்னிங். ஸோ மெஷின் லேர்னிங் அல்கோரிதம் இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ரேண்டம் ஃபாரஸ்ட் மாடல் யூஸ் பண்ணுறோம். ஸோ சேம் திங் பைத்தான் ஃப்ளாஸ்க் பேஸ் ஒரு வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி அதை டெப்ளாய் பண்ணியிருப்போம். MySQL டேட்டா பேஸை இதில் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதோட பிளாக் டயக்ராம் பாருங்கள். ஸோ ஒரு என்னென்னலாம் இன்புட்டாக கொடுக்க போகிறோம் அப்படின்றத மிஷினுக்கு எதை பேஸ் பண்ணி அது ஒரு டிசிஷன் எடுத்துக்கும் அப்படின்னா, ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த அகாடமிக் ஸ்கோர்ஸ். இந்த அகாடமிக் ஸ்கோரில் என்னெல்லாம் சேரும்னா, லைக் மேக்ஸ் ஸ்கோர், சயின்ஸ் ஸ்கோர், அவங்களோட அகாடமிக் ஸ்கோர்ஸ் வந்து இதில் சேரும். ஆப்டிடியூட் டெஸ்ட், அவங்களோட ஆப்டிடியூடை பேஸ் பண்ணி அவங்க எதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி ஆப்டிடியூடை பேஸ் பண்ணி ஃபைனலி சைக்கோமெட்ரிக் எவாலுவேஷன், அவங்களோட இன்ட்ரெஸ்ட் சைக்கோமெட்ரிக் எவாலுவேஷன் பேஸ் பண்ணியும் இந்த மிஷின் இந்த 3 டைப் ஆஃப் டெஸ்ட்டை எடுத்துக்கிட்டு அந்த டெஸ்ட்ல இருந்து ஆல்ரெடி மிஷின் ஹேவ் அ நாலேஜ் ஆஃப் பர்டிகுலர் கேரியர் கைடன்ஸ் சிஸ்டம் டேட்டா செட். ஸோ அந்த கேரியர் கைடன்ஸ் சிஸ்டத்துல இருந்து ஒரு ப்ரிடிக்ஷன் ஸ்கீமுக்கு வர்றது தான் இதோட கேரியர் ப்ரிடிக்ஷன் அண்ட் ரெக்கமெண்டேஷன் ஸ்கீம். ஸோ இதோட மாடல் டெவலப்மெண்ட், இதோட மாடியூல்ஸ்னு பார்க்க போனீங்கன்னா, ஸ்டூடெண்ட் டேட்டா கலெக்ஷன் மாடியூல், அசஸ்மெண்ட் மாடியூல், மெஷின் லேர்னிங் ப்ரிடிக்ஷன் மாடியூல் அண்ட் வெப் அப்ளிகேஷன் மாடியூல், ஃபைனல் டேட்டா பேஸ் மாடியூல். ஸோ ஓவராலாக இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரேண்டம் ஃபாரஸ்ட் வித் சப்போர்ட் வெக்டார் மிஷினோட கம்பேரிசன் பண்ணியிருப்போம். ரேண்டம் ஃபாரஸ்ட் மெத்தட் அவுட் பெர்ஃபார்ம் தென் SVM அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணியிருப்போம் இன் டர்ம்ஸ் ஆஃப் அக்யூரசி ஸ்கோர். ஸோ இதை நான் வந்துட்டு உங்களுக்கு மாடல் டெவலப்மெண்ட் பண்ணியிருப்போம். அந்த மாடல் டெவலப்மெண்ட்டோட ட்ரைனிங் ப்ரோக்ராம் காட்டுறேன் பாருங்க. ஸோ இது வந்துட்டு டேட்டா செட். ஸோ இனிஷியலாக நம்ம டேட்டா செட் என்னெல்லாம் எடுத்துக்கிறோம்னா, அவங்களோட கிரேடோட மேத்ஸ் என்ன, சயின்ஸ் என்ன, அவங்களோட நார்மல் ஸ்கோர், சென் ஆப்டிடியூட் ஸ்கோர் அண்ட் சயின்ஸ் அண்ட் காமர்ஸ், வெதர் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வெதர் அவங்க சயின்ஸில் சேர்றாங்களா, காமர்ஸில் சேர்றாங்களா, இல்லை இன்ஜினியரிங்கில் சேர்றாங்களா அப்படின்ற டிசிஷனுக்கு ஏற்ற மாதிரி மார்க்ஸை பேஸ் பண்ணி நிறைய நம்பர்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு வந்து கலெக்ட் பண்ணி நமக்கு டேட்டா செட் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இது பப்ளிக்லி அவைலபிள் டேட்டா செட் தான். இந்த டேட்டா செட்டை வச்சு மிஷினுக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ட்ரைனிங் கொடுத்துக்கணும். ஸோ இந்த கேரியர் கைடன்ஸ் சிஸ்டம் வழியாக நம்ம வந்துட்டு என்ன ஐடென்டிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட் எந்த ஸ்ட்ரீம் அவங்களுக்கு பெஸ்ட் அப்படின்றது தானே நம்ம வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஸோ ரிமைனிங் எல்லாமே ஃபியூச்சர்ஸாக இருக்கும். ஸோ அந்த ஃபியூச்சர்ஸை தவிர்த்து நம்ம லேபலிங்கிறது அதோட கேரியர் கைடன்ஸ், வெதர் இட் இஸ் ஏ சயின்ஸ் ஸ்ட்ரீம் ஆர் காமர்ஸ் ஸ்ட்ரீம் ஆர் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் அப்படின்றது தான் லேபிள்னு சொல்லுவோம். இதை வச்சு மிஷினுக்கு ட்ரைனிங் அனுப்பிச்சுக்குவோம். ஸோ ஒன்ஸ் ட்ரைனிங் ஆனதுக்கப்புறமா அதோட அக்யூரசி ஸ்கோர், அதாவது எவாலுவேஷன் நம்ம வந்துட்டு போத் SVM மாடலுக்கும் ரேண்டம் ஃபாரஸ்ட் மாடலுக்கும் எவாலுவேட் பண்ணியிருப்போம். ஸோ எவாலுவேட் பண்ண மாடல்ல இருந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம், ரேண்டம் ஃபாரஸ்ட் கேவ் த பெஸ்ட் ரிசல்ட் அப்படின்றது. ஸோ அந்த மாடல் எடுத்து நம்ம ஒரு வெப் அப்ளிகேஷனுக்கு டெப்ளாய் பண்ணிடலாம். ஸோ அந்த பைத்தான் ஃப்ளாஸ்க் பேஸ் வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி அந்த வெப் அப்ளிகேஷனில் டெப்ளாய் பண்ண போகிறோம். அதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ ஒரு லோக்கல் ஹோஸ்ட் லிங்க்ல கிரியேட் பண்ணோம்னா இதுதான் ஹோம் பேஜ். ஸோ ஹோம் பேஜுக்கு அப்புறமா கெட் ஸ்டார்டட் கொடுத்துட்டோம் அப்படின்னா லாகின் பேஜ் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன். ரெஜிஸ்டர் பண்ணுறதுல ஒரு நேம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன், ஷாந்த். ஸோ கிளாஸ் 12 அண்ட் இமெயில் ஐடி
இப்படி ஒரு இமெயில் ஐடி கொடுத்துட்டு நான் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். இனிஷியலாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்துட்டு என்னோட மெயில் ஐடியில நான் வந்துட்டு ரெஜிஸ்டர் லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் லாகின் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்புறமா ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஏரியா வந்துட்டு எதில் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத நான் சூஸ் பண்ணல. இப்போ எக்ஸாம்பிளாக எனக்கு மேத்தமேட்டிக்ஸ் அண்டு சயின்ஸ், தென் சம்திங் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, இது மாதிரி நான் வந்துட்டு செட் பண்ணிக்கிறேன். ஸோ தென் மேத்தமேட்டிக்ஸோட ஸ்கோர் 98 அண்ட் சயின்ஸோட ஸ்கோர் 95, சோஷியல் சயின்ஸ் 85 அண்ட் இங்கிலீஷ் 96 அண்ட் கம்ப்யூட்டர் 99. இதுதான் என்னோட ஸ்கோர் அப்படின்றத நான் செட் பண்ணி இனிஷியலாக சப்மிட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். தென் நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா ஆப்டிடியூட் டெஸ்ட், அகாடமிக் பேஸ் பண்ணி டெஸ்ட், ஆப்டிடியூட் டெஸ்ட் அண்ட் சைக்கோமெட்ரிக் அனாலிசிஸ் டெஸ்ட். ஒன்ஸ் நீங்க உங்களோட அகாடமிக் ஸ்கோரை கொடுத்துட்டீங்க, தென் அகாடமிக் ரிலேட்டடான டெஸ்ட் கொடுக்க போறீங்க, தென் ஆப்டிடியூட் ரிலேட்டடான டெஸ்ட் கொடுக்க போறீங்க, தென் ஃபைனலி சைக்கோமெட்ரிக் அனாலிசிஸ். இந்த மூணுல இருந்து வர ஸ்கோர் வித் உங்களோட அகாடமிக் ஸ்கோர்ஸ் வந்துட்டு இன்புட்டா யாருக்கு போகும்னா ஆல்ரெடி நம்ம டெவலப் பண்ண மெஷின் லேர்னிங் மாடலுக்கு இன்புட்டா போயிடும். ஸோ மெஷின் லேர்னிங் வில் ப்ரெடிக்ட் த பர்டிகுலர் இன்புட் டேட்டா வெதர் இட் இஸ் என்ன கேரியர் ஸ்ட்ரீம் அவங்களுக்கு பெஸ்ட் அப்படின்றத ரெக்கமெண்டேஷனா கொடுத்துக்கும். ஸோ இப்போ நம்ம இதோட அவுட்கம் பார்த்துடலாம். ஸோ ஸ்டார்ட் கம்ப்யூட்டர் அடாப்டிவ் டெஸ்ட். ஸோ இதில் நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்த மாதிரி கொஸ்டின் வந்துடும். இந்த கொஸ்டினுக்கு நம்ம வந்துட்டு ஆன்சர் பண்ணுறோம். விச் இஸ் த பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் ஆட்டம். ஸோ இதுக்கு நம்ம வந்துட்டு ஒவ்வொரு இதுக்கும் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது அட் த சேம் டைம் அதுலேயே வந்துட்டு ரெஸ்பான்ஸ், அதாவது ஆன்சரும் வந்துடும். ஸோ இப்போ நான் ஒரு ஆன்சரை கிளிக் பண்ணுறேன். அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன், ஆன்சர் என்ன, உங்களுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்றதும் வந்துடும். ஸோ uniquely identify what is the function of IP address in the network. So okay, next question. இது மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நம்ம ஆன்சர் பண்ணிக்கணும். நான் ஒரு நார்மலாக ஒரு ஸ்பீடாக கொடுத்துட்றேன், எப்படின்னு பாருங்க. இந்த மாதிரி மல்டிபிள் கொஸ்டின்ஸ் வரும். இது டோட்டலாக அகாடமிக் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு ஒரு கொஸ்டின்ஸ் வரும். ஸோ ஆஃப்டர் தட் அகாடமிக் அப்புறமா அகாடமிக்கில் டோட்டலி 15 கொஸ்டின்ஸ் நம்ம வந்துட்டு செட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, இப்போ அகாடமிக் கொஸ்டின் முடிஞ்சுது. ஸோ அகாடமிக் அப்புறமா ஆப்டிடியூட் கொஸ்டின் வந்துடும். ஸோ இந்த ஆப்டிடியூட் கொஸ்டின்ல என்னெல்லாம் வருது அப்படின்ற இதுல ஒரு 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ 10 கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, ஓவராலா ஆப்டிடியூட் கொஸ்டின் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா யூ ஹேவ் சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் த குவிஸ். நவ் இட்ஸ் டைம் டு
டேக் ஏ சைக்கோமெட்ரிக் அனாலிசிஸ். ஸோ சைக்கோமெட்ரிக் அனாலிசிஸோட சர்வே எடுத்துடலாம். ஸோ இதில் ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த சைக்கோமெட்ரிக் அனாலிசிஸோட ரிசல்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா சப்மிட் டு ஹெட் ரிசல்ட். ஸோ ஓவராலா நம்மளோட அகாடமிக் ஸ்கோர் என்ன, ஆப்டிடியூட் ஸ்கோர் என்ன, தென் சைக்கோமெட்ரிக்கோட ரிசல்ட்ஸ் நம்ம என்ன கொடுத்துக்கிறோமோ அந்த ஆன்சரை எடுத்துட்டு ஷோ ப்ரிடிக்ஷனுக்குள்ளாடி போயிடும். ஸோ கேரியர் ப்ரிடிக்ஷனுக்குள்ளாடி போகும்போது ஸோ யூ கேன் ஆப்ட் த சயின்ஸ் ஸ்ட்ரீம். ஸோ நமக்கு எது பெஸ்ட்டு, நம்மளோட ஆன்சர்ஸ் நம்மளோட அகாடமிக் ஸ்கோர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு எது பெஸ்ட் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிடும். வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றதும் சூஸ் பண்ணிடும். ஸோ இதுதான் ஓவரால் ப்ராஜெக்டோட ஒர்க்கு. ஸோ ஃபைனலி த மெஷின் லேர்னிங் மாடல் வில் ப்ரிடிக்ட் த ஸ்ட்ரீம் ஆஃப் பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி எந்த ஸ்ட்ரீமை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கான ப்ரிடிக்ஷன் தான் இந்த ப்ராஜெக்ட். தேங்க்யூ.